வணக்க மக்களே. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் அதனுடைய ஆரோக்கியமான நன்மைகளும் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என வரிசையாக விட்டமின்களை கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய கிழங்கு வகையை சேர்ந்ததுதான் இந்த டேஸ்டாக இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. மக்களே, உங்களுடைய உடலினுடைய முடி முதல் அடி வரை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட சக்தி வாய்ந்த இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. மக்களே, ஆரஞ்சு, பர்பிள், வெள்ளை என கலராக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல நார்சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. உங்களை புற்றுநோய் அபாயத்திலிருந்து காப்பது, கண் பார்வைக்கு நலன் தருவது, குடல் இயக்க செயல்பாடு, மூளை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை அதிகப்படுத்துறது உள்ளிட்ட உங்களுடைய உடலுடைய பல்வேறு தேவைகளுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களுக்கு ரொம்பவே பயன்படும் மக்களே. ஸோ அந்த வகையில் நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்பு உங்களுடைய உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸோடைய அபாயத்திலிருந்து உங்களுடைய உடலை பாதுகாக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்களுடைய டிஎன்ஏவை சேதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் வீக்கத்தையும் தூண்டும். அதனால அது உங்களுக்கு அளிக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டேமேஜ் பண்றது புற்றுநோய், இதய கோளாறுகள் மற்றும் வயதாவதோடு தொடர்புடையது. ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் வராமல் உங்களுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு தடுத்துரும் மக்களே. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கால மேலும் உங்களுடைய உடலில் என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு பளிச்சுன்னு கண் பார்வை தெரியணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைய நவீன யுகத்தில் நிறைய பேருக்கு கண் பார்வை கூர்மையாக தெரியாது இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு. அவங்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகளில் காணப்படக்கூடிய அந்த ஆரஞ்சு நிறத்துக்கு காரணமாக இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் உங்களது உடலில் கிடைக்கும் போது விட்டமின் ஏவாக இது மாற்றப்படும். கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை இந்த விட்டமின் ஏ உங்களுக்கு உருவாக பயன்படும் மக்களே. ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை நீங்க உண்ணும் போது இது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை தரும். மேலும் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் உங்களது கண் ஆரோக்கியத்திற்கு உதவலாம் அப்படின்றத அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக ஆய்வுடைய தரவுகள் அந்த தகவல்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கண் பார்வையை நீங்க பளிச்சுன்னு தெரிய வைக்கிறதுக்கு ஊட்டச்சத்து நிறைந்து இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்க எடுத்துக்கலாம். மூளையினுடைய செயல்பாட்டை இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதிகரிக்குதா மக்களே. இதுவரைக்குமே விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல பர்பிள் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டறியப்பட்டிருக்கு. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ரேடிக்கல் சேதத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதன் மூலம் இது மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதா மக்களே. ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறதும் அப்படின்றதையும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து உங்களது டயட்ல நீங்க சேர்த்துக் கொள்வதால உங்களுக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறைவதாக அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக ஆய்வு தகவல்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த வகையில் மூளையினுடைய செயல்பாட்டு திறனை அதிகரிக்கிறதுக்கு, மூளை சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் மக்களே. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மை அற்ற 2 விதமான நார்சத்துக்கள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது மக்களே. இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்சத்துக்கள் உங்களது குடல் பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக உங்களுக்கு மலம் வெளியேறுவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு குணமடைஞ்சிடும். கரையாத நார்சத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கரையாத நார்சத்துக்களோட பாக்டீரியாக்களோட நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி உங்களுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாகவும் அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய இந்த கரையாத நார்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களது குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கும். ஸோ இது நல்ல பாக்டீரியா அப்படின்றதால எந்த விதமான தீங்கும் உங்களுக்கு குடல் பகுதிகளில் ஏற்படாது. இந்த நல்ல விதமான பாக்டீரியாக்களை உருவாக்கி குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கும் இந்த கரையாத நார்சத்து பயன்படும். மேலும் ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருந்தும் இந்த கரையாத நார்சத்து உங்களுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருந்து பாதுகாப்பு தருது. ஒரு நாளில் 20 to 33 கிராம் நார்சத்து நீங்க எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்கிறதாக அமெரிக்க தேசிய மருத்துவ நூலகத்துடைய தரவுகள் கூறப்படுது. ஸோ அந்த வகையில் நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கும் போது குடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மக்களே. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாகவும் செயல்படுது. குறிப்பாக பர்பிள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, பர்பிள் நிறத்தில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை, குடல்,
வயிறு மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை மந்தப்படுத்துவதாக அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக தரவுகள் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த வகையில் புற்றுநோய் செல்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க, புற்றுநோய் வராமல் தடுக்க, புற்றுநோய் குணப்படுத்த நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் மக்களே. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை வலுப்படுத்தும் மக்களே. ஸோ ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். முன்னாடியே சொன்னது போல ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் உங்களது உடலுக்கு விட்டமின் ஏ சத்து தருது. இந்த விட்டமின் ஏ சத்துன்றது இது ஒரு உயிர் சத்து. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையானது. எனவே உங்களுக்கு நீங்கள் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது விட்டமின் ஏ உடைய குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த ஆரோக்கிய நலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய டயட்ல நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சேர்த்துக் கொள்வதற்கு முன்னாடி ஒரு முறை உங்களுடைய ஊட்டச்சத்து நிபுணரோடு நீங்கள் விவாதிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் நிறைய மருத்துவ குணங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கு, வாங்க அதையும் பார்த்தலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் முதல் சர்க்கரை நோய் வரைக்குமே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதால நீங்கள் குணப்படுத்திக்கலாம். ஸோ இன்றைய காலத்தில் பெரும்பாலான மக்களுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குடைய மகத்துவம் தெரியறதே இல்லை. ஊட்டச்சத்து மிகுந்த இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை நீங்கள் உங்களுடைய உணவு பட்டியலில் தவறாமல் சேர்த்துக்கொள்ளுங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும். கிராமப்புறங்களில் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை பார்த்தீங்கன்னா சமைக்காமல் வெறுமனே அவித்து அப்படியே காலை மாலை அப்படின்ற இரு வேளைகளுமே தின்பண்டம் போல சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குடைய பலன்களை தெரியலனாலும் முன்னோர்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களுடைய இதய நலனை மேம்படுத்தும் மக்களே. நம்முடைய இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம சாப்பிடலாம். வெறுமனே அவித்து தோல் உரித்து இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மீது எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளவு அருமையாக இருக்கும். அதாவது டேஸ்டாக இருக்கும். அட் த சேம் டைம் எந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தையும் தரும். இது சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட நேரத்திற்கு உங்களுக்கு பசி எடுக்காது. இது உங்களுடைய இதயத்தை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கும். கொலஸ்ட்ரால் குறையும் மக்களே நீங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கும் போது. கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துடைய வகைகள் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல தாராளமாக இருக்கு. இது நம்முடைய உடல்ல கொலஸ்ட்ரால் மீது இது பாத்தீங்கன்னா பிணைப்பை ஒரு மாதிரி கொண்டு போயிடும், ஒரு பாண்டிங்கை கொண்டு போயிட்டு அதை வெளியேற்ற உதவியாக இருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா இதனால கொலஸ்ட்ரால் அளவுகள் உங்களுக்கு குறையும். அதிலும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மிகவும் உங்களுக்கு உதவியாக அமையும். பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கக்கூடியது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மக்களே. இதனால பொட்டாசியம் சத்து கிடைக்காம போறதால உங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள் குணமடைஞ்சிடும். நம்முடைய இதயத்துடைய நலனை மேம்படுத்துவதற்கும் ரத்த அழுத்த அளவை, அதாவது உங்களுக்கு பிபி இருக்கு பாத்தீங்களா, அந்த பிபியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த பொட்டாசியத்துடைய பங்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கு. அதோட உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஹை பிளட் பிரஷர் மற்றும் ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணமான சோடியத்துடைய செயல்பாடுகளையும் பொட்டாசியம் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பொட்டாசியம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடுங்க. பொட்டாசியம் சத்து கிடைச்சி இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு குணமாயிடும். ரத்த நாளங்களை பாதுகாக்கப்படும் நீங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிட போதும் மக்களே. ஸோ இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல விட்டமின் சத்து நிறைவாக இருக்கு. குறிப்பாக விட்டமின் சி சத்து தாராளமாக கிடைக்கும். அதோட ரத்த நாள பாதிப்புகளை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. இதய நோயால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வாரம் ஒரு முறையாவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்க தாராளமாக சாப்பிட்டு வரலாம். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பீட்டா கரோட்டின் இருந்தது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மக்களே. இதனால பீட்டா கரோட்டின் இல்லாதால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் நடக்குதோ அதெல்லாம் சால்வ் பண்ணிடும். ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல பீட்டா கரோட்டின் சத்து அதிகமாகவே இருக்கு. இது நம்மளுடைய உடல்ல இதய நோய்க்கான அபாயத்தை குறைக்க உதவும். இதே போல பீட்டா கரோட்டின் சத்து கேரட்டிலும் நமக்கு கிடைக்குது. நீடித்த அலர்ஜி காரணமாகவே இதய நோய்கள் நமக்கு ஏற்படுது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகள்லாம் இருக்கிறதால சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய உடல்ல அலர்ச்சி பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸை கொண்டது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மக்களே. கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு உணவுப் பொருள் நம்ம எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய ரத்தத்தை சுகருடைய அளவை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கறது தான் கிளைசமிக் இண்டெக்ஸ். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் அந்த வகையில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கொண்டிருக்கு. உருளைக்கிழங்குகளை ஒப்பிடும்போது சர்க்கரை வெள்ளிக்கிழங்குடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் உடைய அளவு குறைவு தான். ஆகையால இது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும், கட்டுப்படுத்தும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். மற்றும் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். அதிக ரத்த சர்க்கரை அளவால் இதய நலன் மோசமடைய கூடும். அதனால நீங்கள் இதய நலனை பாதுகாக்கணும், உங்க ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்க எடுத்துக்கோங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல சாப்பிட்டு இந்த ஆரோக்கிய நன்மைகள்லாம் பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.